நம்ம பொண்ணை கடத்திருக்காங்க. சுப்பையாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கு. சுப்பையா யாரு? பெரிய பொலிட்டிக்கல் லீடர். போலீஸ் கிட்ட சுப்பையா பத்தி நான் எதுவுமே சொல்லல. அவங்க தான் சட்டப்படி ஏதோ செய்யணும்னு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. Why don't we appoint Vijay as our in-house consultant? It will be useful just in case for us. இப்பவே நான் அவங்க ரூம்ல போய் பார்த்துட்டு அவங்கள உங்ககிட்ட பேச சொல்றேன். ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் போய் பாருங்க. సిస్టర్ ఆనందిని చూసారా? ఇప్పుడే చూసా. ఎక్కడ? ఇప్పుడే ఇటు పక్క మేడ మీదకి వెళ్ళింది. మొట్ట మడికా. సరే రండి సిస్టర్. ஆனந்தி, நான் சொல்றத கேளுமா. கிட்ட வராதீங்க, வந்தா இப்ப குதிச்சிருவேன். ஆனந்தி அவசரப்படாத. உங்க அக்கா போனா போன் பண்ணிருக்காங்க. லைன்ல தான் இருக்காங்க. உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? இல்ல, நான் யார்கிட்ட பேச தயாரா இல்ல. டாக்டர், அவளை கூப்பிடுங்க. இன்னாங்க பேசுங்க. இல்ல, நான் யார்கிட்டயுமே பேச தயாரா இல்ல. கிட்ட வராதீங்க. அனுதி வேண்டாம். டாக்டர் ப்ளீஸ், அவகிட்ட போன கொடுங்க, நான் அவகிட்ட பேசுறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதா இருந்தாலும் பொறுமையா பேசிக்கலாம். உங்க அக்கா உடனே வர சொல்றேன். உங்களுக்கு இங்க இருக்க பிடிக்கலையா? உங்க அக்கா வந்ததும் உடனே அனுப்பி வைக்கிறேன். தயவு செஞ்சு எந்த வித விபரீத முடிவுக்கும் போயிடாத. நோ, சாகிறதுன்னு முடிவு எடுத்துட்டேன். யாருமே முடிவை மாத்த முடியாது. ப்ளீஸ் ஆனந்தி, என்கிட்ட வராதீங்க. சொன்னா கேளுங்க. நீங்க சொன்னா கேளுங்க, வராதீங்க. டாக்டர் ப்ளீஸ், அவளை அப்படியே காப்பாத்துங்க.
புவனா என்னாச்சு புவனா? ஏன் அழற? ஆனந்தி ஆனந்திக்கு என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் மொட்டை மாடியில இருந்து கீழே குதிச்சுட்டா. நான் போன்ல எல்லாத்தையும் கேட்டேன். போன கொடு. ஹலோ, நான் டாக்டர் கவிதா பேசுறேன். ஆனந்திக்கு என்னாச்சு? சரி, தேங்க்யூ. புவனா, தைரியமா இரு. காம் டவுன். அழுது பிரயோஜனம் இல்லம்மா. ஆனந்த் இங்க இருக்க வேண்டாம்னு நல்லதுதானே நினைச்சோம். நாம அவளை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அட்மிட் பண்ணோம். இன்ஃபேக்ட் அதை சஜஸ்ட் பண்ணதே நான் தானே. இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்லை. இங்க நம்ம கேர்ல வச்சிருந்தா இப்படி நடந்திருக்காதோ என்னவோ. உங்க அப்பா அம்மாக்கு தெரிய வேண்டாம் தானே பண்ணோம். கடைசியில இப்படி ஆயிடுச்சு. காம் டவுன் புவனா. பிரச்சனை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அழுதுட்டே இருந்தா ஒன்னும் ஆகாது. தைரியமா இரு. எமர்ஜென்சி வார்டில் தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. எப்படியாவது காப்பாத்திடுவாங்க. நீ லேட் பண்ணாத. உடனே நெல்லூருக்கு கிளம்பு. பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. தைரியமா இரு. அழுதது போதும். வா, கால் டாக்ஸி கூப்பிடுறேன். ஐம் வெரி சாரி சந்தீப். சாரி, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ? இட்ஸ் ஓகே. என்ன பண்றது, அமெரிக்கால இருக்கும்போது என் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏஞ்சல் ஆஃப் பங்க்சுவாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நானும் ரொம்ப கெட்டு போயிட்டேன். என்ன டிராபிக்! இந்த டிராபிக்ல ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறதுக்குள்ள நம்ம டைம் மிஸ் ஆயிடுது. ஒரே பொல்யூஷன். வெரி டயரிங் யூனோ. என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். என்ன எதுக்கு வர சொன்னீங்க? பேசுறதுக்கு தான். அதுக்கு முன்னாடி உங்க வைஃப் எப்படி இருக்காங்க? உங்க குழந்தைங்க எப்படி இருக்காங்க? சாரி, உங்க டாட்டரை கடத்தின விஷயமா கேள்விப்பட்டேன். ஐம் ரியலி வெரி சாரி. இது பாருங்க, இப்ப எனக்கு டைம் இல்ல. என்ன எதுக்காக வர சொன்னீங்க? வெல், லெட் மீ கம் டு தி பாயிண்ட். ஆனா உங்க கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மிஸ்டர் சந்தீப். இந்தியால இருந்தாலும் உங்களோட மென்டாலிட்டி எல்லாம் அமெரிக்கன் மாதிரி தான் இருக்கு. நீங்க கூப்பிட்டதும் நான் இங்க வந்ததுக்கு காரணம் ஃபர்தரா எங்களை எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்காக தான். ஓ, இது என்ன வார்னிங்கா? வார்னிங் பண்ற அளவுக்கு நான் ஒன்னும் தாதாவோ இல்ல மாஃபியா கும்பலோ கிடையாது. சந்தீப், உங்க வைஃப் கவிதா எங்க ஹாஸ்பிட்டல்ல எத்தனை வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க? சே அரௌண்ட் 10 years. இந்த 10 yearsல நமக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கா? நமக்குள்ள ஃபேமிலி வைஸ் நல்ல ரிலேஷன்ஷிப் தானே இருந்திருக்கு. ஆனா இந்த 3 மாசத்துல தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சது. அதுக்கு காரணம் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா நாங்க இல்ல. ஐ அக்ரி. நீங்க இல்ல, என்னோட மாமனார் தான், மிஸ்டர் தயானந்த். அவர்தான் உங்க வைஃபோட பேர்ல பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்திருக்காரு. அதுக்கு கவிதா எப்படி பொறுப்பாவா? மிஸ்டர் சந்தீப், ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், தொந்தரவு பண்றது நாங்க இல்ல. இன்ஃபேக்ட் உங்க வைஃப் கவிதா தான் எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு ஒரு முடிவு கட்டலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இன்னைக்கு நான் உங்களை மீட் பண்ண வர சொன்னேன். இப்போ நான் சொல்ற டீலை மட்டும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நமக்குள்ளே எந்த ப்ராப்ளமும் வராது.
இந்தாங்க இந்த ஃபைல்ல என்னோட பர்சனல் ப்ராப்ளம் ஃபேமிலி சிச்சுவேஷனால என்னால DMF மெயின்டைன் பண்ண முடியலன்ற ஒரே ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு உங்க வைஃப் கவிதா ஒரு சின்ன சைன் போட்டா போதும். எவ்ரிதிங் வில் பி ஃபைன். Mr. Sandeep, one more thing. I sincerely apologize on behalf of my husband. Very sorry. பல்லவன் உங்ககிட்ட அப்படி அப்ரோச் பண்ணிருக்க கூடாதுதான். ஊரை விட்டு போயிடுங்க, இதெல்லாம் உங்களுக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொன்னது ரொம்ப தப்புதான். இன்ஃபேக்ட் ஐ ஆல்சோ ஃபெல்ட் வெரி பேட். நான் அவர்கிட்ட இதை பத்தி கேட்க கூட கேட்டேன். அவர் கொஞ்சம் வேற டைப், நான் வேற டைப். வெரி சாரி. இந்தாங்க இந்த ஃபைல பாருங்க. ஒன்னும் இல்ல, வாங்கி பாருங்க. More and more solutions. நியூயார்க்ல இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. அந்த கம்பெனியோட MD போஸ்ட்ல உட்கார போற ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இந்தியன் யார் தெரியுமா? சந்தீப். என்ன பாக்குறீங்க? இட்ஸ் யூ. என்ன பாக்குறீங்க? இட்ஸ் யூ. உங்களோட salary per annum எவ்வளவு தெரியுமா? 5.6 in terms of crores. More than that, கம்பெனில 30% shares and partnership உங்களுக்கு தான். You're the only proprietor. American citizenship, different ஆன ஹைஃபை ஆன லைஃப் ஸ்டைல் எல்லாமே காத்துட்டு இருக்கு உங்களுக்கு தான். என்ன பண்றது? இப்ப நாங்க விட்டுட்டு வந்த அமெரிக்கா உங்களுக்கு. மிஸ்டர் சந்தீப், நான் இப்படி பேசுறேன்னு ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கவிதா எந்நேரமும் ஹாஸ்பிட்டல்னு அங்கேயே தான் இருக்கா. உங்களுக்கு அது அவ்வளோ இஷ்டமா இல்ல. சந்தீப், உங்களுக்கு கவிதா ஒரு நல்ல ஒய்ஃபா, பசங்களுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. நீங்க கவிதாவையும் உங்களோட அமெரிக்காக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா உங்க ஆசையும் நிறைவேறும். அங்கேயும் உங்களோட ப்ரொஃபஷனை அவங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆனா இங்க இருக்கிற மாதிரி எப்ப பாரு 24/7 அவங்க உழைக்க வேண்டாம். ஒரு லிமிட்டெட் ஹார்ஸ் ஒர்க் இருக்கும். அதுக்கப்புறம் she'll have a quality time for your family. Just think about it. உங்களுக்கு இந்த டீல் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெல், பவர் ஆஃப் அட்டர்னி வேண்டான்னு உங்க வைஃப் கிட்ட இருந்து ஒரு சிக்னேச்சர் வாங்கிட்டு வந்துருங்க. எனக்கு கொஞ்சம் டைம் வேணுமே. ஷியோர். இனிமே உங்களுக்கு நல்ல டைம் தான். பி கூல். சிரிக்கலாமே. ஓகே, பை, see you. ஓகே. அண்ணே, இன்னும் எவ்வளவு நேரத்துல நெல்லூர் போயிடலாம்? குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரம் ஆகுமா? கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கண்ணே. சரிங்கம்மா.
என்னண்ணே இங்க சிக்னலே கிடைக்காதா? இங்கெல்லாம் டவர் கிடைக்காதம்மா, இந்த ஏரியால அப்படிதான். என்னாச்சுண்ணே? மா வண்டி திடீர்னு நின்றுச்சு, என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன், கொஞ்சம் இருங்கம்மா. சீக்கிரம் பாருங்கண்ணே. சொல்லு கவிதா. புவனா, என்ன ஆச்சு? உன் லைனை ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், கிடைக்கவே மாட்டேங்குது. இங்க சிக்னல் ப்ராப்ளம் கவிதா. நெல்லூர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து உனக்கு நிறைய தடவை ட்ரை பண்ணிருக்காங்க. உன் நம்பர் கிடைக்கலன்னு எனக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. நெல்லூர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா? நீ ஒன்றும் பயப்படாத. ஆனந்திக்கு இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. எப்படியாவது சேவ் பண்ணிடுவோம்னு சொல்லிருக்காங்க. நீ இமிடியேட்டா ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி பேசு. நான் ஃபோன் பண்ணி பேசுறேன். இப்போ நீ எங்க இருக்க? பாதி தூரம் வந்துட்டேன் கவிதா. அங்க போய் சரி எப்படி 1 hour ஆகிடும். கார்ல சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. டிரைவர் பார்த்துட்டு இருக்காரு, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் திங் நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிடு. அங்க போயிட்டு என்ன டீடைல்னு ஃபோன் பண்ணி சொல்லிடு. சரி கவிதா. என்ன ரெடி ஆயிடுச்சா? மா இன்ஜின்ல ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு, மெக்கானிக் வந்தாதான் சரி பண்ண முடியும். என்ன பண்றதுன்னு தெரியலமா, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, நான் போய் மெக்கானிக் கூட்டிட்டு வந்துடுறேன், சரி பண்ணி எடுத்துட்டு போயிடலாமா. எப்படியும் ஒரு 2-3 hours ஆகுமா. சரிண்ணா, நீங்க பாருங்க. சரிங்கம்மா. சார் எக்ஸ்கியூஸ் மீ, நான் அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணணும். என் ஃபோன்ல சிக்னல் ப்ராப்ளம். லேண்ட்லைன்ல இருந்து ஃபோன் பண்ணலாமா? பண்ணிக்கோங்க மேடம். தேங்க் யூ. ஹலோ. ஹலோ, நீங்க கேர் ஹாஸ்பிட்டல் டாக்டரா? ஆமா, நீங்க? நான் ஆனந்தியோட சிஸ்டர் புவனா பேசுறேன். சொல்லுங்க. ஆனந்தி எப்படி இருக்கா? இமிடியேட்டா எமர்ஜென்சி ஆபரேஷன் பண்ணனும் டாக்டர் கவிதாக்கு ஃபோன் பண்ணீங்களா? என்னாச்சு? ஆமா டாக்டர், ஆனந்தியோட கார்டியனா சில பேப்பர்ஸ்ல நீங்க சைன் பண்ணனும், அதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணிருந்தேன். நீங்க இங்க வர வரைக்கும் நாங்க ஆபரேஷன் பண்ணாம வெயிட் பண்ண முடியாதே. அதனால நாங்க ஆபரேஷன் முடிச்சிட்டோம். ஆனந்தி எப்படி இருக்கா? என்னாச்சு? Nothing to worry, but we have to wait up to 48 hours. அப்பதான் எதுவா இருந்தாலும் எங்களால உறுதியா சொல்ல முடியும். ஆமா, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? இன்னும் கிளம்பலையா? இல்ல, ஐ அம் ஆன் தி வே. இன்னும் 1 hourல நாங்க வந்துருவேன். சீக்கிரம் வந்துருங்க. எப்படியும் ஒரு 2-3 நாள் அவங்க பக்கத்துலயே இருந்து அவங்க ரெக்கவர் ஆகி கண் முழிக்கிற வரைக்கும் நீங்க கூடவே இருந்தாங்க. ஷூர், ஐ வில் கம். தேங்க் யூ. தேங்க் யூ சார். பணம் ஏதாவது? பணம் எல்லாம் ஒன்றும் வேண்டாம் மேடம். தேங்க் யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க புவனா தானே? என்ன தெரியாத மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணாதீங்க, என்ன தெரியும்ல. சொல்ல மாட்டேங்க நினைக்கிறேன். என்ன இந்த பக்கம்? நெல்லூர் வரைக்கும் போறேன் சார். நெல்லூர்க்கா? எதுக்கு? ஒரு சின்ன வேலை. நீங்க தனியாவா போறீங்க?
நானும் நெல்லூர் தாங்க போறேன். என் ஃப்ரெண்டு ராஜேஷ்னு ஒருத்தாங்க இருக்கான், அவனை பார்க்க போறேன். சென்னையில் சாப்பிடாம கிளம்பிட்டேன், ரொம்ப பசியா இருந்ததுங்க. அதான் வண்டி நிறுத்திட்டு சாப்பிட்டு வரேன். அதிகமாலாம் சாப்பிடலங்க, லைட்டாக தான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? ஃபுட்டை கேட்டேங்க. எதுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? கால் டாக்ஸி வரணும், அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கால் டாக்ஸியா? நீங்க வந்த கார் என்னாச்சு? கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, வண்டி நின்றுடுச்சு. சரி பண்றதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதான். அதுக்கு போய் நீங்க கால் டாக்ஸிக்கெல்லாம் வெயிட் பண்ணுவீங்களா? நானும் நெல்லூர் தாங்க போறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் என்னோட வாங்க, நான் டிராப் பண்றேன் உங்களை. ஏங்க ஹெசிடேட் பண்ணிட்டு இருக்கீங்க? இவன் கார் நல்லா ஓட்டுவானா மாட்டானா? ஃபார்முலா 1 கார் ரேஸே ஓட்டுவாங்க. நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம், வேகமாலாம் ஓட்ட மாட்டேன், உங்களை பத்திரமா தான் கூட்டிட்டு போவேன். வாங்க. ஏங்க ஒரு சின்ன ஹெல்ப் என்ன பண்ண விடுங்களேன். வாங்க, நான் கார் எடுத்துட்டு இருக்கேன், நீங்க வந்துருங்க.